1 to 1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விருச்சிக ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இது பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. விருச்சிக ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். விருச்சிகத்துக்கு உரிய கிரகமான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது. ஆனாலும் ஆட்சி பெற்றிருக்கு, சொந்த வீட்டில் இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, ராசிநாதன் 6, 8, 12 இருந்தால் மைனஸ் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மைனஸ் கிடையாது. ஏன்னா ராசிநாதனும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும். எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், 6ஆம் இடம் தான் கடனை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் தான் நம்மளுடைய நோயை குறிக்கக்கூடியது. 6ஆம் இடம் தான் எதிரிகளையும் குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல போய் ஒரு பாவக்கிரகம் உட்கார்ந்துட்டால், இவர் ராசியாதிபதியாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல போய் பாவக்கிரகங்கிற ஸ்டேட்டஸ் பெற்று உட்கார்றதுனால இவர்கள் இந்த மாதம் முழுக்க பெரிய அளவுக்கு நெருக்கடி இருக்காது. கடன்காரங்க யாரும் பணத்தை உடனே கொடுங்கிற மாதிரி கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. உடம்பில் பெரிய அளவுக்கு நோய்களை நம்மளை பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அதே போல் எதிர்ப்புகள், காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவர்களையெல்லாம் வெற்றி வாகை சூடிட்டு வர்ற அளவுக்கு இந்த செவ்வாய் ஒரு நல்ல உதவியை வழங்கிடுங்கிறதுனால இவர்கள் தன்னுடைய தனித்தன்மையை நிலைநாட்டிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவதற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. எந்த வகையிலும் அவர்களுக்கு கௌரவ குறைவு ஏற்படாத அளவுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை அளித்திரும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடு, வாகனம், இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதில் எதுவுமே நிறைவவே கொடுக்காது. என்ன தான் விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இதை விட லேட்டஸ்ட்டாக இன்னும் காஸ்ட்லி கார் வருதோ அதை நோக்கி தான் அவங்க மனசு போயிட்டுருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா அடிப்படை தேவைகள் எது இருந்தாலும் கூட அவர்கள் அதில் நிறைவடைஞ்சிட மாட்டாங்க. ஏற்கனவே குருவோட பார்வை ராகுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பாதிப்பை ஏற்பட்டிருக்காது. இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் ராகுக்கு அந்த பார்வை கிடைக்கல, ஆனால் ராசிக்கு கிடைச்சிடுது. அதனால் கூடுமான வரையும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், வாகன கட்டு சம்மந்தப்பட்ட செலவுகளை குறைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த கடன் தொல்லை, கமிட்மெண்ட்ஸ் ஓரளவு குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணணும்னா, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே எகென்ஸ்டாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்மலாம் கருத்து கணிப்பு கணிச்சோம் இல்லையா, அது அப்படியே எகென்ஸ்டாக நடந்ததில்லை. அதுபோல் யார் தப்பாக கணிக்கிறாங்களோ அதெல்லாம் சரியாக நடக்கும் இல்லையா. அது மாதிரி இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி எண்ணங்களை பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது முக்கியமான நேரத்தில் இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு நான் உடனே பதில் சொல்லணும்ல, அப்போ சொன்னால் தானே கரெக்டாக இருக்கும். போய் ஒரு 3 நாள் கழித்து யோசித்து அதுக்கப்புறம் பதிலை கொடுப்பாங்க. அதுக்குள்ளே சுச்சுவேஷன் மாறி போயிடுது இல்லை. இந்த மாதிரி சிந்தனைகளை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு இருக்கோம். ஒரு மந்த புத்தியையும் கொடுத்துட்ருக்கோம். 5ஆம் இடம்ங்கிறது புத்தி ஸ்தானம் இல்லையா. அது என்ன தான் இருந்தால் அந்த இடத்துல போய் சனி உட்காரும்போது அது ஒரு பாதிப்பு தானே கொடுக்கும். அந்த பாதிப்பு தொடர்ச்சியாக அவர்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா, இப்போ குரு பயிற்சி இடத்துல ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே இந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கிறதுனால இது அவங்களுக்கு ஒரு நல்ல யோகமான நிலையை உருவாக்கி கொடுக்கும். சிந்தனைக்கு ஏற்ற செயல் வேகங்கள்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும். சிந்தனையை பார்க்கும்போது கரெக்டாக எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறாங்கள, இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே அவங்க கணக்கு போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக கணக்கு போட்டு தோற்று போயிருப்பாங்கல்ல, இப்போதைக்கு அவங்க தப்பாக கணக்கு போட்டால் கூட வரக்கூடிய விடைங்கிறது ரொம்ப சரியாக வரும். அதனால் விருச்சிக ராசிக்கு இது நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத பார்த்துக்கணும். ஏற்கனவே 6ஆம் இடத்து செவ்வாயை சொன்னதுனால இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் நம்ம சொல்ல போகிறோம். சூரியன் பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. எப்போதுமே 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சாதாரண நபர்களுக்கு திருமணத்தை ஒரு பாதிப்பை உருவாக்கி கொடுக்கும், தாமதப்படுத்தும். சில இடங்களில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லையா, இதில் பார்க்கும்போது சின்ன சின்ன நெருக்கடிகளை உருவாக்கும். அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா அந்த சூரியன் என்ன பண்ணுன்னா லக்னத்தை கண்ட்ரோல் பண்ணும், டாமினேட் பண்ணும். அப்போ யாருக்கெல்லாம் 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கோ, இவங்க லேடிஸாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் மிரட்டிகிட்டு இருப்பார். ஒருவேளை கணவனுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் ஒய்ஃபு சொல்கிறத கேட்டு இவரால் மீறி பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும். கூடவே புதனும் இருக்கு இல்லையா, 8ஆம் அதிபதி அவர் தானே. இந்த 2 பேரும் ஒன்றாக இருப்பதனால பார்க்கும்போது அவங்க புத்திசாலித்தனமாகவே நம்மளை மடக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை துணை, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை துணை புத்திசாலித்தனமாக மடக்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஊர் முழுக்க போய் பெரிய கம்பீரத்தை காட்டிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அடங்கி தான் இருக்கணும். இந்த சூரியன் புதன் அது பக்கம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் அடங்கி தான் இருக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த சூரியனுக்கும் புதனுக்கும் சனியோட பார்வை கிடைக்கிறதுனால அது என்ன ஆகும்னா,
என்னென்னா, வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது வரைக்கும் இருந்தால் வீட்டில் நல்லா தான் மிரட்டிக்கிட்டு இருந்தா, பாவம் ரொம்ப அடங்கி கிடக்கிறாள்னு பரிதாபப்படுற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். அது இந்த மாதம் வரைக்கும் தான், அடுத்த மாதம் மாறிடும். வடிவேல் சொல்கிறார்ல, அது போன மாதம்னு, அது மாதிரி அடுத்த மாதம் மாறி போயிடும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய ஒரு கிரகம். 10ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்கு சனியோட பார்வை, ஒரு பகை கிரகத்தோட பார்வை கிடைக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், ஒரு இடையூறுகள் ஏற்படும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபால்ட் ஆகி அதை திரும்ப ரிப்பேர் பண்ணுறது உடனே முடிக்க முடியாத சில சூழ்நிலைகள் உருவாகும். உற்பத்தி பாதிக்கப்படும். நம்மளுடைய கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர்லாம் கொடுப்பாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்த்தா கொஞ்ச நாள் ஆகட்டும் சார் அப்புறம் பார்த்துக்கலாம்பாங்கல்ல. இந்த மாதிரி அந்த சர்வீஸில் நம்ம செய்யக்கூடிய உற்பத்தியில், நம்மளுடைய தொழில் முறைகளில் சின்ன சின்ன பாதிப்புகளும் இடைவெளிகளும் இடையூறுகளும் ஏற்பட்டுருக்கும். இது காலப்போக்கில் மாறிடும்னா கூட இந்த மாதம் அதை நினச்சி பெரிய அளவுக்கு கவலைப்படக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒரு பாதிப்பு வரணும், அதில் நமக்கு வரக்கூடிய வருவாய் சற்று குறைஞ்சிருக்கு, தொழிலில் சற்று நெருக்கடி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், அடுத்தது மாறிடும். அதனால் ரொம்ப பெருசாக யோசிக்க வேணாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சூரியனுக்கு சனியோட பார்வை கிடைக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சர்வீஸ் கட்டு, நெருக்கடிகள், இந்த உடல்நிலை பாதிப்பு, இதையெல்லாம் இதிலேருந்து ஓரளவு விடுபடணும்னா சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். சில பேருக்கு முதல் 2 வாரத்துக்குள்ளே அந்த வழிபாடு செஞ்சாங்கன்னா கரியமாணிக்க பெருமாள் வழிபாடு செய்கிறதும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வருவாய் கிடைக்கும். பஞ்சம் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் வருவாய் சேர்ந்துடும். எவ்வளவு பணத்துக்கு பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு ரூட்டில் நமக்கு கையில் பணம் கிடைச்சிரும். ஆனால் குருவும் சேர்ந்திருக்க, 2க்கு உரிய கிரகம் 8ல் உட்காந்துருக்கிறதும் ஒரு மைனஸ் தான். அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு என்ன பண்ணும், வரக்கூடிய வருவாயெல்லாம் கட் பண்ணி விட்டுடும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறோம். இன்னொரு பக்கம் அதுதான் அவமானம், விபத்து, இடையூறுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இந்த 2 கிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய பாசிட்டிவ் பலன்கள்லாம் தடுத்துரும். சில நேரங்களில் நெகட்டிவ் பலனையும் தடுத்துரும். அதனால் ஒரு வகையில் ப்ளஸ்ஸு, இன்னொரு வகையில் மைனஸ். அதே சமயம் மாதத்தோட அந்த கடைசி வாரத்தில் பார்க்கும்போது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்கும் விருச்சிக ராசி. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த ஒரு வாரம் வரைக்கும் சுக்கிரன் தனிச்சு இருக்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கறதா இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வழக்கமாக 10ஆம் இடத்துல கேது இருக்குது. கேது 10ஆம் இடத்துல இருக்கிறது சில பேருக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுன்னா, இது என்ன பண்ணாலுமே தொழில் தொடர்ந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த தொழிலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது யோசித்து இவங்க ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருவாங்க, புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கான பலன் குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அது வரைக்கும் பொறுமையோடு இருக்கணும். எப்படி தான் பார்த்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வர்றது ஒரு வகையில் சிறப்பு. செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதம் வரைக்கும் அங்கே இருப்பார் இல்லையா. அதனால் இவர்களை பொறுத்தவரை மலை மீது இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாத பலன்கள் இப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதுமானது. விருச்சிக ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அவங்களுக்கு என்னதான் நெருக்கடி இருந்தாலும் அவங்களோட கௌரவம் குறையாத அளவுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. விருச்சிக ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். தனுசு ராசிக்கு வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.